அதெல்லாம் வரப்பிரசாதம். இப்போ அதுதான் எனக்கு வராதுன்றார் வந்து விக்ரம் பிரபு. எனக்கு வராது, காது கேட்காத தவளையே அத்தனை நாள் இருந்துட்டேன் நான். சின்ன வயசுலேருந்து நான் இன்னாருடைய பேரை இன்னாருடைய பையன் கேட்டு கேட்டதுனால தான் நான் போய் அமெரிக்காவில் போய் படித்தேன். அமெரிக்காவில் போன பிறகு அங்கேயும் ஒரு தனிமை எனக்கு. திரும்பவும் இங்கே வந்து நான் வந்து நடிகனாக வரணும்னு முடிவு பண்ணி நடிகனாக வந்தேன். நடிகனாக வந்த பிறகு தான் என்னை வந்து கம்பாரிசன் பண்ணி 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 பேச ஆரம்பித்தாங்க. இந்த காது கேட்காத தவளை கதை தெரியாதவங்களுக்கு ரஜினி சொல்லி தான் அது ஃபேமஸ் ஆச்சு. ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே இருக்கிற ஒரு சாமியை வந்து ஒரு 3 தவளைங்க போய் கும்பிடுறதுக்கு போவாங்க மலையில் ஏறுறதுக்கு. அது ஏறும்போதே பார்த்தீங்கன்னா தேள், பாம்பு, அந்த தவளைங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை மீறி ஏறிடும்னு சொல்லி ஒரு தவளை முதல்ல ஏறும். ஒரு 100 அடி ஏறின உடனே கீழே இருக்கிற தவளைங்க ரெண்டும் ஒரு தவளை கத்தும், ஐயோ அங்கே பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சுன்னா ஓடியாந்துடும். அது இன்னொரு தவளை சரி நான் ஏறுறேன்னு சொல்லி ஏறும் போது அங்கே பார்த்தியா ஒரு விஷப்பூச்சி வந்திருக்குதுன்னு அதுவும் இறங்கி வந்துடும். 3ஆவது தவளை என்ன பண்ணும், அது பாட்டுன்னு ஏற ஆரம்பிக்கும். ஏற ஆரம்பிச்சு இந்த 2 தவளையும் கத்தும், பாம்பு அங்கே இருக்குது இது வரங்குதுன்னு. அதை பற்றி கண்டுக்காது. அது பாட்டுன்னு ஏறிக்கினே இருந்து போய் அந்த உச்சியில் போய் அந்த சாமியை கும்பிட்டுன்னு வந்துடும். அப்போ எப்படி நீ இவ்வளோ தில்லா யாருன்னு அப்படின்னா, எனக்கு காது கேட்காது, இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் சொல்லலை, அதனால் நீங்கள் கத்தந்தெல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு. இப்படி ஒரு காது கேட்காத தவளையாக என்னை பற்றி வந்த விமர்சனங்கள் அத்தனையும் நான் வந்து அதை புறந்தள்ளிட்டேன். அதனுடைய வெளிப்பாடாக தான் எனக்கு இந்த சிறைன்னு ஒரு படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு அந்த அந்த சிறை படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது மட்டுமே காரணமாகிடாது. ஏன்னா உண்மையிலே ஒரு பெரிய வீட்டிலேருந்து வந்த எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு அப்படின்பொழுது அவங்களிருந்து ஒரு பாதியாவது நடிகப்பான்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. பி வாசு அவர்கிட்ட அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இயக்குனர், நான் முதல்ல சந்தான பாரதி மூலயமா நான் சிவாஜி சாருக்கு கதை சொல்கிறதுக்கு போகிறேன். சரி கதை சொல்கிறதுக்கு வா, எவ்வளோ நேரம் சொல்லு அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரமாக நான் சொன்னோடனே அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு சேர் போட்டார். கொஞ்சம் தூரமாக தான் போட்டார். போட்டுட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு டிவி ஆன் பண்ணிட்டார். டிவியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இப்படி பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாராம். இவர் ஒன்றுமே புரியலையாம். நாம் கதை சொல்ல வந்திருக்கிறோம், அவர் கதை கேட்க போகிறாரு. கதை கேட்குறவர் எதுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, சார் அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா. என்னது அப்படின்னாராம். இல்லை சார் டிவி ஆஃப் பண்ணுங்க, அப்போ நான் சொல்கிற கதை வந்து அப்போ தான் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும், இல்லைனா வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுலேயே உங்கள் கவனம் போகணுன்னு எந்திரா அப்படின்னாராம். இதில் போ கெட் அவுட் அப்படின்னார், வெளியே போ.